ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வாக்ஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ரொம்ப ஈகராக எதிர்பார்த்த டிஎன்பிஎஸ்சி ஏஇ நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஏஇ நோட்டிஃபிகேஷனை பொறுத்தளவு ஒரு டீசெண்டான வேகன்சிஸில் தான் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வென் கம்பேர்டு டு ப்ரீவியஸ் நோட்டிஃபிகேஷன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஏன்னா வந்து என்ன அப்படின்னா, நமக்கு இந்த 2025க்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வந்து எலெக்ஷன் வருது. ஸோ நமக்கு வந்துட்டு அந்த எலெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னாலே பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் டிஎன்பிஎஸ்சியோட ப்ராசஸ் வந்து குயிக்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா லாஸ்டா நடந்த அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த எலெக்ஷன் பீரியட் பிஃபோர் 3 months ஆஃப்டர் 3 months வந்து எந்த ஒரு ப்ராசஸுமே அவ்வளவா நடைபெறல. சரியா? ஸோ நம்ம வந்து என்ன அப்படின்னா இதை வந்து ஒரு லாஸ்ட் ஆஃபரா எடுத்துக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு 2027 நடந்துச்சு அப்படின்னா 2028 அளவுக்கு போயிடும், டிலே ஆயிரும். ஸோ இதை ஒரு நல்ல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்து நம்ம வந்து கிளியர் பண்றதுக்கான வேலையை வந்து நம்ம வந்து பார்க்கணும். சரியா? ஸோ இந்த வீடியோல என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஏஇ சிவில் இன்ஜினியரிங் 2025ல நம்ம வந்து ஒரு பக்கா ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஸ்டடி பிளான் தான் பார்க்க போறோம். சரியா? இது யாருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கவங்களுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும். ஓகேவா? இப்ப வேகன்சியை பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா சிவிலுக்கு ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அரௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா 300 கிட்ட ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நமக்கு டோட்டல் வேகன்சி பாத்தீங்க அப்படின்னா 615 தான். அதுல வந்து பர்டிகுலரா சிவிலுக்கு வந்து 300 கிட்ட ரிலீஸ் பண்ணிருக்காங்க. உண்மையிலேயே இது வந்து நல்ல ஒரு ஹை வேகன்சி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். சரியா? அதே மாதிரி சிவில் ஆஸ்பிரன்ஸுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, பிஇஆ இருக்கலாம், எம்ஏஆர் பிஹெச்டி கேண்டிடேட்ஸுக்கு இது வந்து நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். அதே மாதிரி இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஏஇ 2024 அந்த டீடைல் அனாலிசிஸ், அதே மாதிரி யூனிட் வைஸ் டாபிக்ஸ் வெயிட்டேஜ், அதே மாதிரி நம்ம டார்கெட் கட் ஆஃப் எப்படி ரீச் பண்றது, வீக்லி டைம் டேபிள் என்ன, அதே மாதிரி டீடைல்டு ஷெட்யூல் என்ன, அந்த மெகா செலெக்ஷன் பேட்ச் என்ன அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சரியா? ஸோ இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாமை பொறுத்தளவு நமக்கு வந்து டோட்டலாக எல்லாருக்குமே தெரியும் 10 யூனிட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. யூனிட்ஸை பொறுத்தளவு 10 அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். இப்போ இந்த 10க்கு வந்து வெயிட்டேஜ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸுக்கு வந்து என்ன அப்படின்னா 20 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ஸ். இது வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சிலே ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்ம இவ்வளவுதான் கொஸ்டின்ஸ் கேட்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ணி கொடுத்துட்டாங்க. சிலபஸ்ல பாத்தீங்க அப்படின்னா தெரியும். அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா என்ஜினியரிங் சர்வே பாத்தீங்க அப்படின்னா 15, என்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா 20, ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா 20, சாயில் மெக்கானிக்ஸுக்கு 25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்க்கு 15, டிசைன் ஆஃப் ஆர்சி எலமெண்ட் வந்து 30, அதுக்கப்புறம் ஹைட்ராலிக்ஸ் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 20, அர்பன் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷனுக்கு 20 கொஸ்டின்ஸ், அதே மாதிரி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு 15 கொஸ்டின்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க வெயிட்டேஜ். அதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் சப்ஜெக்டிவ் அப்படிங்கிற பொறுத்தளவு டிஎன்பிஎஸ்சில அந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்கறது கிடையாது. ஸோ 200 கொஸ்டினுக்கு ஒரு 20 கொஸ்டின் கிட்ட மேக்சிமம் கேட்டா கேட்கலாம். சரியா? மிச்சம் 180 வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து தியரிட்டிக்கல் ஓரியன்டட் கொஸ்டின்ஸா தான் வரும் கண்டிப்பா. அதே மாதிரி வந்து அந்த சப்ஜெக்டோட யூனிட்டோட வெயிட்டேஜை பேஸ் பண்ணி இதுல வந்து நம்ம யூனிட் பிரிச்சே தான் கொடுத்துருக்கோம். சரியா? அதாவது வந்து என்ன அப்படின்னா சாயில், அதே மாதிரி ஃபவுண்டேஷன் அப்படின்ற மாதிரி மொத்தமா யூனிட்ஸ் வந்து பிரிச்சே தான் கொடுத்துருக்கோம். சரியா? இதுல வந்து லோ லெவல்ல இருக்கக்கூடிய யூனிட்ஸ் வந்து என்ன அப்படின்னா தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா லோ லெவல் டிஃபிகல்ட்டியில இருக்கக்கூடிய யூனிட் வந்து இஎம் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ், என்ஜினியரிங் சர்வே, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஸ்டிமேஷன், அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இந்த பில்டிங் டிராயிங்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடியது. பில்டிங் டிராயிங்ஸ்ங்கிறது நமக்கு அடிஷனலா நம்ம கொடுத்துருக்கோம். அவுட் ஆஃப்ல இருந்து மேபி வந்துச்சுன்னா அதுல இருந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் வரலாம், அவ்வளவுதான். கேடுல இருந்து ஏதாவது ஒரு கமெண்ட் கேட்கலாம் அந்த மாதிரி. இப்ப அதுல இருந்துமே குறைச்சிட்டாங்க. முன்னாடி டிஎன்பிஎஸ்சில எல்லாம் கேடு கமெண்ட் ஏதாவது கேட்பாங்க, இப்ப அந்த அளவுக்கு கேட்கறது கிடையாது. அதே மாதிரி ஏசிடி அட்வான்ஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜில இருந்து ஏதாவது ரேண்டமா 1 or 2 கொஸ்டின்ஸ் வரலாம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மீடியம் டிஃபிகல்ட்டியை பொறுத்தளவு காங்கிரீட் ஸ்ட்ரக்சர் அண்ட் டெக்னாலஜி, வாட்டர் சப்ளை அண்ட் வேஸ்ட் வாட்டர், ஹைவே, ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் சிஎம்சிபி. அதுக்கப்புறம் ஹை டிஃபிகல்ட்டை பொறுத்தளவு ஸ்டீலு, சாயிலு, ஃப்ளூயிட் 3 வந்து ஹை டிஃபிகல்ட்ல எப்பயுமே இருக்கும். டிஃபிகல்ட்னா கஷ்டம்ன்றது கிடையாது, வேஸ்டா இருக்கும் சிலபஸ் ரொம்ப. அதே மாதிரி வந்து ஈஸியா மறக்கக்கூடிய டாபிக்காவும் நமக்கு இருக்கும். சரியா? ஸோ இப்போ நமக்கு சிலபஸ்ல இருந்தும் அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்தும் எவ்வளவு வரும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டா
மேக்ஸிமம் 4 கொஸ்டினை தாண்டாது. சரியா? மித்த 196 கொஸ்டின் அப்படின்னா நமக்கு வித்தின் த புக்ல இருந்து தான் வரும், வித்தின் த சிலபஸ்ல இருந்து தான் வரும். அவுட் ஆஃப்ல பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 200 கொஸ்டினுக்கு ஒரு 4 கொஸ்டின் வரலாம், அவ்வளவுதான். சரியா? அதே மாதிரி இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு யூனிட் வைஸ் வந்து எது ஹை வெயிட்டேஜ் எது லோ வெயிட்டேஜ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ட்ரென்த் மெட்டீரியல்ஸை பொறுத்தளவு ஹை வெயிட்டேஜ்ல சென்டர் ஆஃப் கிராவிட்டி, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஸ்ட்ரெஸஸ் அண்ட் ஸ்ட்ரெயின், தெர்மல் ஸ்ட்ரெஸ், எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட், பெண்டிங் மொமெண்ட் அண்ட் ஷியர் ஃபோர்ஸ், தியரி ஆஃப் ஸ்டிப்பிள் பெண்டிங், டிஃப்ளெக்ஷன் ஆஃப் பீம், டார்சன், அதுக்கப்புறம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸஸ் அண்ட் பிளேனு, அதுக்கப்புறம் அனாலிசிஸ் ஆஃப் பிளேன் ப்ரெஸஸ். லோ வெயிட்டேஜ்ல வந்து ஃபோர்ஸஸ், டைப்ஸ் ஆஃப் லா, ஃப்ரிக்ஷனு, பீம்ஸ், கம்பைன்டு ஸ்ட்ரெஸஸ், அதுக்கப்புறம் இன்க்ளைன்டு பிளேனு, தியரி ஆஃப் ஃபெயிலியர் லோ வெயிட்டேஜ் கீழே வரும். அதே மாதிரி வந்து பில்டிங் மெட்டீரியல்ஸ் பொறுத்தளவு மெட்டீரியல் எல்லாமே இதுல வந்துடும். பிரிக், ஸ்டோனு, எம்சாண்ட், அக்ரிகேட்டு, சிமெண்ட், டிம்பரு, கிளாஸ், பிளாஸ்டிக், எஃப்ஆர்பி, செராமிக் எல்லாமே இதுல வந்துடும் ஹை வெயிட்டேஜ்ல. அதே மாதிரி காங்கிரீட், ஸ்டோன் மேசன்ட்ரி அண்ட் பிரிக் மேசன்ட்ரி. அந்த ஸ்டோன் மேசன்ட்ரில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பிரிக் மேசன்ட்ரில இருந்து எப்பயுமே இங்கிலீஷ் ஃபாண்ட் ரெகுலரா கேட்கக்கூடியது. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கறதும் கேட்பாங்க. சரியா? இதே இது லோ வெயிட்டேஜ் டாபிக்ஸை பொறுத்தளவு இந்த பில்டிங் பைலாஸ், அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா அட்மிக்சர்ஸ், காம்பேக்டிங், செல்ஃப் காம்பேக்டிங் காங்கிரீட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டீல் கன்ஸ்ட்ரக்ஷன், மிக்சர் டிசைனு, ஃபயர் சேஃப்டி, லைட்டனிங், வென்டிலேஷன், அக்கஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து என்ன அப்படின்னா லோ வெயிட்டேஜ் கீழே கேட்பாங்க. அதே மாதிரி இன்ஜினியரிங் சர்வே பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா ஹை வெயிட்டேஜ்ல கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஏரியா, செயின் சர்வே, கேம்பஸ் சர்வே, லெவலிங், ஃப்ளை லெவலிங், எல்எஸ் அண்ட் சிஎஸ், அதுக்கப்புறம் டாக்கியோமெட்ரி அண்ட் ட்ரையாங்குலேஷன். லோ வெயிட்டேஜ் கீழே பிளேன் டேபிள், கான்டூர், தியோலைட் சர்வே, டிராவர்சிங், இடிஎம், ஜிபிஎஸ் அண்ட் ரிமோட் சென்சிங்லாம் வந்து லோ வெயிட்டேஜ் கீழே வரும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரல் பொறுத்தளவு ஹை வெயிட்டேஜ்ல இன்டிட்டர்மினேட் பீம்ஸ், ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் அண்ட் மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட்ஸ், ஆர்ச்சஸ் அண்ட் சஸ்பென்ஷன் கேபிள், தியரி ஆஃப் காலம்ஸ், மூவிங் லோட் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் லைன், சீஸ்மிக் அனாலிசிஸ் ஆஃப் ஹை ரைஸ் பில்டிங். லோ வெயிட்டேஜ் கீழே பார்த்தோம் அப்படின்னா ஸ்டிஃப்னஸ் அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி மெத்தடு, மேட்ரிக்ஸ் மெத்தடு, ஸ்டெபிலிட்டி ஆஃப் ரீடைனிங் ஆல் பிளாஸ்டிக் தியரி. சரியா? இதெல்லாம் லோ வெயிட்டேஜ் கீழே இருக்கும் இதுல. சரியா? அதே மாதிரி ஜியோ டெக்னிக்கல பொறுத்தளவு ஹை வெயிட்டேஜ்ல கிளாசிபிகேஷன் ஆஃப் சாயில்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும். அதே மாதிரி 3 ஃபேஸ் சிஸ்டம்ல இருந்து அந்த வாய்ட் ரேஷியோ, போரோசிட்டில இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பெர்மியபிலிட்டி, ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன், அதே மாதிரி கன்சாலிடேஷன், ஷியர் ஸ்ட்ரென்த் பாராமீட்டர்ஸ், போர்லாக் ப்ரொஃபைல்ஸ், டெர்சாகியோட அந்த பேரிங் கெப்பாசிட்டி தியரி, பைல் ஃபவுண்டேஷன் ஃபுல்லா ஹை வெயிட்டேஜ்ல வரும். லோ வெயிட்டேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் சாயில், டைப்ஸ் ஆஃப் சாயில், ஐடென்டிஃபிகேஷன், பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல அந்த இது, அதுக்கப்புறம் ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் சாயில், ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ் ஆஃப் சாயில், ஸ்லோப்ஸ், அதுக்கப்புறம் கிரவுண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக்ஸ். இது ஃபுல்லா லோ வெயிட்டேஜ் கீழே வரும். ஓகேவா? அந்த நெக்ஸ்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல். இதை பொறுத்தவரை ஹை வெயிட்டேஜ்ல வந்து வாட்டர் டிமாண்ட் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் வாட்டர், வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்டோட ஃபங்க்ஷனு, பைப் நெட்ஒர்க்ஸ், பம்பிங் ஆஃப் சீவேஜ், அப்பர்டனன்சஸ், ட்ரீட்மெண்ட் அண்ட் டிஸ்போசல். அதே மாதிரி டிசைன் ஆஃப் ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின், plumbing system in high rise buildings, air and noise pollution. Low weightage sources of water, hydraulics and conveyance and transmission, அதுக்கப்புறம் waterborne disease, planning and design of sewerage system, industrial waste water, அதுக்கப்புறம் அந்த waste treatment, அதுக்கப்புறம் e-waste management ஃபுல்லா low weightage கீழ வரும். அதே மாதிரி டிஆர்சியை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா ஹை வெயிட்டேஜ்ல வந்து எல்எஸ்சிஎஸ் வந்துடும், லிமிட் ஷேட், அதுக்கப்புறம் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடு, ஒன் வே டூ வே ஸ்லாபு, சிங்கிள் அண்ட் டபுள் ரெயின்ஃபோர்ஸ்டு பீமு, காலம் அண்ட் ஃபுட்டிங்கு, அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா ப்ரீ ஸ்ட்ரெஸிங் மெத்தட்ஸ், டென்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன் மெம்பரு, போல்டட் அண்ட் கனெக்ஷன் ஃபுல்லா ஹை வெயிட்டேஜ்ல வரும். லோ வெயிட்டேஜ்ல டிசைன் ஆஃப் ப்ரீ ஸ்ட்ரெஸ்டு மெம்பர் ஃபார் ஃபிளக்சரு, அதுக்கப்புறம் ட்ரஸ், காலம் பேஸு, பிளேட் அண்ட் கேண்டரின் கேடரு, லிக்விட் ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர் அண்ட் ரைட்டினிங் வால் ஃபுல்லா லோ வெயிட்டேஜ் கீழே வரும். ஹைட்ராலிக்ஸை பொறுத்தளவு ஹை வெயிட்டேஜ்ல அந்த ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் பெர்னோலிஸ் அப்ளிகேஷன், லாசஸ்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். என்னென்ன ஃப்ளோ மெஷர்மெண்ட் இருக்கு சேனல்ல, ஓப்பன் சேனல் ரிலேட்டடா உள்ள டாபிக்ஸ், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மொமெண்டம் ஈக்குவேஷன், கைனமேட்டிக்ஸ், ரன் ஆஃப் எஸ்டிமேஷன், ஹைட்ரோகிராஃப்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். அதே மாதிரி ஃப்ளட் ரூட்டிங்கு, சரியா, சாயில் பிளான்ட் வாட்டர் ரிலேஷனு, அதுக்கப்புறம் வாட்டர் ரெக்யர்மெண்ட் ஆஃப் கிராப்ஸ், இரிகேஷன் மெத்தடு, கிராஸ் ட்ரைனேஜ் ஒர்க், இது ஃபுல்லா வந்து என்ன அப்படின்னா ஹை வெயிட்டேஜ் கீழே வரும். லோ வெயிட்டேஜ் பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டைப்ஸ் ஆஃப் பம்ப் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், வாட்டர் ரிசோர்ஸ் பிளானிங் இன் தமிழ்நாடு, ஃப்ளட் கண்ட்ரோலு,
அலுவியல் சாயிலோட அலுவியல் கெனால் அந்த இதோட டிசைன், வாட்டர் லாக்கிங் அண்ட் ரெக்லமேஷன் ஃபுல்லா லோ வெயிட்டேஜ் கீழே வரும். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் அர்பன் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன்ல ஹை வெயிட்டேஜ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஜியோமெட்ரிக் டிசைன் ஆஃப் ஹைவே, பேமெண்ட் மெட்டீரியல் அண்ட் டெஸ்டிங், ஆல்டர்னேட் பேமெண்ட் மெட்டீரியல், மாடிஃபைடு பெயிண்டர்லாம் ஹை வெயிட்டேஜ். அதே மாதிரி டிசைன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பிட்டுமினஸ் அண்ட் காங்கிரீட் ரோடு, காம்பவுண்ட் ஆஃப் பெர்மனன்ட் வே, சிக்னல் இன்டர்லாக்கிங் அண்ட் ட்ரெயின் கண்ட்ரோல், ஏர்போர்ட் பிளானிங், காம்பனன்ட்ஸ், சைட் செலெக்ஷன், ரன்வேல அதே மாதிரி தான் டெர்மினல் பில்டிங்ஸ், ஹார்பர், போர்ட்ஸ், அதோட லே அவுட் என்ன, டாக்ஸ் அண்ட் பிரேக் வாட்டர்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க செப்பரேட்டாவே. லோ வெயிட்டேஜ்ல அர்பனைசேஷன், ஸ்லம் கிளியரன்ஸ், டிஃபரெண்ட் மோட்ஸ் என்ன, டிஸ்ட்ரஸ் அண்ட் எவாலுவேஷன், ரோடு மெயின்டெனன்ஸ் அண்ட் ரயில்வே மெயின்டெனன்ஸ்லாம் வந்து ஒரு லோ வெயிட்டேஜ் கீழே வரும். அந்த அளவுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வராது. அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பொறுத்தளவு ஹை வெயிட்டேஜ் அப்படிங்கிறது ஷெடியூலிங், மானிட்டரிங், காஸ்ட் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் காஸ்ட் அண்ட் இன்ஸ்பெக்ஷன், நெட்வொர்க் அனாலிசிஸ்ல சிபிஎம் பார்ட்ல நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கப்புறம் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், டைப்ஸ் ஆஃப் எஸ்டிமேட், ப்ரிப்பரேஷன் ஆஃப் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் டெண்டர் டாக்குமெண்ட், பில்டிங் வேல்யூஷன் ஃபுல்லா நமக்கு ஹை வெயிட்டேஜ்ல வரும். லோ வெயிட்டேஜ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிளானிங், ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், இ டெண்டர், அது ரிலவெண்டான அந்த ஆர்பிட்ரேஷன் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம டிஎன்பிசி கட் ஆஃப் பொறுத்தளவு இது ப்ரீவியஸ் இயர்ல நடந்த எக்ஸாம்ஸ் வச்சு நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஜிடிக்கு வந்து அப்படின்னா 360, பிசிக்கு 345, பிசிஎம்க்கு 330, எம்பிசிக்கு 342, எஸ்சிக்கு 330, எஸ்சிஏக்கு 300, எஸ்டிக்கு 295 அப்படின்னு கொடுத்துருக்கோம். பர்சன்டேஜ் டஃப்னஸை பொறுத்தளவு சிவில்ல வந்து ஈசி 70, மீடியம் 15, ஹை வந்து 15, ஜிஎஸ்ல அதே 60, 20, 20 பிரிச்சிருக்காங்க மீடியம் ஹையை பொறுத்தளவு. மேத்ஸ்ல 85, மீடியம் ஒரு 5%, ஹையின் டஃபான் கேட்டானா ஒரு 10% தான் கேட்பாங்க. சரியா? ஸோ இதை பொறுத்தளவு வந்து என்ன அப்படின்னா நமக்கு அரௌண்ட் வந்து ஒரு 360 மார்க் அப்படிங்கிறப்ப டெக்னிக்கல்ல ஒரு 170, ஜிஎஸ்ல ஒரு 70 கொஸ்டின் அப்படின்னாலே நம்ம வந்து டாப் மோஸ்ட் ஸ்கோரே நம்ம ரீச் பண்ணிடலாம். நம்ம ஜெனரல் டர்ன்லயே போஸ்டிங் எடுத்துடலாம் அப்படிங்கிறப்ப நம்ம இதுல 30 கொஸ்டின் மிஸ்டேக் பண்ணாலும் பரவாயில்ல, இதுல 30 கொஸ்டின் மிஸ்டேக் பண்ணாலும் நம்மளால ஒரு ஜெனரல் டர்ன்லயே போஸ்டிங் எடுக்க முடியும். ஓகேவா? 30 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணாலுமே நம்மளால ஜெனரல் டர்ன்ல போஸ்டிங் எடுக்க முடியுன்றப்ப நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த டார்கெட் கட் ஆஃப் நம்மளால ரீச் பண்ண முடியும். ஸோ மெகா செலக்ஷன் பேட்ச் 2025 அப்படிங்கிறது நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமில நம்ம வந்து லான்ச் பண்றோம். ஸோ இந்த மெகா செலக்ஷன் பேட்சோட வீக்லி டைம் டேபிள் எப்படி இருக்கும் அப்படின்னா மண்டே டு சாட்டர்டே வரை பர் டேக்கு 8 செஷன்ஸ் இருக்கும். ஸோ டெக்னிக்கல் 2 செஷன் இருக்கும், கான்செப்ட் கிளாஸ் நடத்துறது, டெக்னிக்கலுக்கு ஒரு டெஸ்ட் பிடிஎஃப் சென்ட் பண்ணிட்டு டிஸ்கஷன் இருக்கும், ஜிஎஸ் அதே மாதிரி 2 செஷன் வித் டெஸ்ட் பிடிஎஃப் சென்ட் பண்ணிட்டு டிஸ்கஷன், மென்டல் எபிலிட்டிக்கு ஒரு செஷன், தமிழுக்கு ஒரு செஷன் இருக்கும். இது வந்து ஒரு நமக்கு இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு ஒரு ஷார்ட் டியூரேஷன் அப்படின்றதுனால கண்டிப்பா ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. இது வந்து நம்ம வந்து கிராஷ் கோர்ஸ்னா ஒரு 1 வீடியோ 2 வீடியோ அப்படிதான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு 8 செஷனையும் நம்ம கொடுத்து மொத்தமா ஒரு 6 மந்த்ஸ் கோர்ஸ்ல என்ன கண்டென்ட் கொடுப்போமோ ஃபுல்லா கொடுக்குற மாதிரி தான் நம்ம வந்து கண்டிப்பா பிளான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சண்டே வந்து செல்ஃப் ரிவிஷனுக்காக நம்ம அலாட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு சிவிலுக்கும் சரி ஜிஎஸ்க்கும் சரி அதனோட அந்த 60 டேஸ் ஷெடியூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்த்துடலாம். சிவிலுக்கான ஷெடியூல் தான். மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் எல்லா யூனிட்டுமே வரிசையா கொடுத்துருப்போம் பாருங்க. உங்களுக்கு 50 டேஸ்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் அண்ட் ரிவிஷனுக்கு ஒரு 10 டேஸ் கொடுத்துருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கு ஜிஎஸ், ஆப்டி மேக்ஸ், தமிழ் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ ஜிஎஸ்க்கான அந்த 60 டேஸ் ஷெடியூல் தான். ஃபர்ஸ்ட் வந்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஹிஸ்டரியில ஆரம்பிச்சு எக்கனாமி, ஜியாகிரபி, ஐஎன்எம், சயின்ஸ், அதே மாதிரி யூனிட் 9, பாலிட்டி, யூனிட் 8, அதுக்கப்புறம் டெஸ்டோட முடிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆப்டிடியூடுக்கான ஷெடியூல் பார்த்தோம் அப்படின்னா மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது டைம் அண்ட் ஒர்க் இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் வைஸ், சிம்பிளிஃபிகேஷன், ஏஜ்,
இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்கா கொடுத்து அரௌண்ட் உங்களுக்கு 60 days வர மாதிரி கொடுத்துருப்போம். நம்பரிங் சிஸ்டம், பர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே இருக்கிற மாதிரி. அண்ட் தென் தமிழ், நம்மளுக்கு அதே மாதிரி வந்து டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு 60 days கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருப்போம். எல்லா டாபிக்குமே கவர் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம். சரியா? ஸோ இந்த மெகா செலெக்ஷன் பேட்ச் 2025 பொறுத்தளவு நம்ம அகாடமியில இப்போ வந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கான அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 9677711366 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணக்கூடிய 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப லோயஸ்ட் பிரைசிங் ஆஃபர் பண்றோம் தமிழ்நாடு லெவலில் நம்ம. அதே மாதிரி நம்மளோட ஒன்லி கான்டாக்ட் நம்பர் 9677711366 அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்மளோட அகாடமி 1813+ பாசிட்டிவ் ரிவ்யூஸோட இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் அகாடமி. அதே மாதிரி இது நம்ம ஸ்டூடெண்ட் MAWS எக்ஸாம் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட அந்த CV வந்த ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட் ஸ்கிரீன்ஷாட் தான் பார்ட் 1. இது வந்து பார்ட் 2, இது வந்து பார்ட் 3 அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரிச்சு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி லாஸ்டா கண்டக்ட் பண்ண சர்வே டிராஃப்ட்மேன் எக்ஸாம்ல 90% கொஸ்டின் நம்மளோட கிளாஸஸ்ல இருந்து வந்ததுக்கான ப்ரூஃப் வீடியோ நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நம்மளோட சேனல்ல இருக்கு. அதே மாதிரி ரோட் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்லயும் 90% கொஸ்டின் நம்மளோட கிளாஸஸ்ல இருந்து வந்ததுக்கான ப்ரூஃப் வீடியோ நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நமக்கு தேங்க் பண்ணதுக்கான அந்த வாட்ஸ்அப் ஸ்கிரீன் கிளிப்பிங் தான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ கண்டிப்பா இது வந்து இந்த ஏஇ எக்ஸாம ஒரு லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்து படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிடலாம் சிவில் ஆஸ்பிரன்ஸை பொறுத்தளவு. நெக்ஸ்ட் நோட்டிபிகேஷனுக்குலாம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா 2025க்கு மேலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.